श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करमावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। நாம் இன்று முதல் சாந்தோக்கிய உபனிஷத், இந்த உபனிஷத் உபாசனை பற்றி அதிகமாக கூறுகிற ஒரு உபனிஷத்து. முதல்ல நம்ம உபனிஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு இன்ட்ரோடக்ஷன். வேதாந்தக அப்படின்னா என்ன, வேதாந்தம்னா என்ன, சாஸ்திரம் அதுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லுது, எல்லாமே டெக்னிக்கலாக தான் போவோம். இவ்வளோ நாள் வரைக்கும் புரிஞ்ச விஷயங்களை சாஸ்திரம் சொல்கிற டெக்னிக்கல் வேர்டுக்குள்ளே போய் கற்றுக்குவோம். எல்லாமே அப்படி தான் வரும். ஸோ அதை எழுதி வைத்து உங்களுடைய நோட்டில் பதிவு பண்ணிக்கொண்டே வரணும். அப்போ தான் அது மனசில் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேறு, டெக்னிக்கலாக பாயிண்டோட புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேறு. ஸோ இப்போ வேதாந்தம்னா வேதானாம் அந்தம் அவ்வளோதான் சொல்லி கொடுத்துருப்போம் இத்தனை நாளாக. வேதத்தினுடைய கடைசி பகுதி வேதாந்தம். அது ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், பிகினிங் லெவல், தட் இஸ் ஓகே. அடுத்த லெவல் வேதாந்தக. வேதாந்த் அதுக்கு டெஃபினிஷன் வேதாந்தோ நாம. வேதாந்தக தான் என்ன இருக்குது, வேதாந்தோ ஆயிருக்குது. வேதாந்தோ நாம அப்படின்னா என்னன்னா, அந்த நாம் அப்படின்னு நாமனா என்றால், வேதாந்தம் என்றால் உபனிஷத் பிரமாணம். த டெஃபினிஷன், சாஸ்திரம் கொடுக்கிற டெஃபினிஷன் உபனிஷத் பிரமாணம். வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம். உபனிஷத் பிரமாணம் இஸ் அ காம்பவுண்ட் வேர்டு, பிரிச்சு எழுதக்கூடாது. இட்ஸ் அ காம்பவுண்ட் வேர்டு, சமாசா, கூட்டுச்சொல். எது உபனிஷத் பிரமாணம்ங்கிறது கூட்டுச்சொல். போட்டு ஒரு தண்டம் போட்டுக்கணும். இப்போ நம்ம ரெண்டு வேர்டு வேதாந்தம்னா இப்போ ரெண்டு வேர்டு மீனிங் பார்க்கணும். வேதாந்தம்னு என்ன, ஒன்று உபனிஷத்து பிரமாணம். வாட் யூ மீன் பை உபனிஷத், வாட் யூ மீன் பை பிரமாணம். அது ரெண்டு ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய சொற்களினுடைய அர்த்தத்தை புரிஞ்சிட்டோம்னா அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் புரியும். வேதாந்தம்னா என்ன டெஃபினிஷன் நம்ம புரியும். இப்போ உபனிஷத் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம வித்யா. அது நம்ம போன கிளாஸ்ல போன உபனிஷத்தினுடைய தொடக்கத்திலேயே பிரிச்சு பார்த்துருப்போம். உபா கூட்டல் நீ கூட்டல் ஷத்து. எப்படி நீங்க அதை பிரிச்சு பார்த்தீங்கனாலுமே என்ன மீனிங் தான் வந்தது கடைசியில, பிரம்ம வித்யா. நாம் அதை புக்குக்கு பேரு சாந்தோக்கிய உபனிஷத்துங்கிறது ஒரு பர்டிகுலர் உபனிஷத்துக்கு நம்ம பேர் வைக்கிறோம். ஆனா மெயினா உபனிஷத் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம், உபா கூட்டல் நீ கூட்டல் சத்துன்னு பிரிச்சிருப்போம். அப்ப என்ன நமக்கு கிடைச்சிருக்கும், பிரம்ம வித்யா. அந்த வேர்டுக்கு என்னென்ன வேர்டு ரீப்ளேஸ் பண்ணலாம், பிரம்ம வித்யாவை பிரம்ம ஞானம்னு சொல்லலாம், ஆத்ம ஞானம்னு சொல்லலாம். ஸோ பிரம்ம வித்யா அப்படிங்கிறது பிரம்ம ஞானம்னாலும் அதே தான், ஆத்ம ஞானம்னாலும் அதே தான். ஸோ உபனிஷத்துங்கிற வேர்டுக்கு பிரம்ம வித்யா, பிரம்ம ஞானம் அல்லது ஆத்ம ஞானம். அடுத்தது நம்ம எடுக்கிற வேர்டு என்னது, பிரமாணம். பிரமாணம் அப்படின்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவின்னு அர்த்தம். பிரகிருஷேன மா, பிர கூட்டல் மா கூட்டல் நம். பிராண பிரகிருஷேன தெளிவாக, மா ஞானத்தை, நம் கருவி, ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி கரணம். இப்போ ரெண்டையும் சேர்த்து என்ன வருது, உபனிஷத் பிரமாணம், பிரம்ம வித்யாவை கொடுக்கக்கூடிய கருவி. அதுதான் என்னது வேடு. இப்ப என்ன வருது, வேதாந்தோ நாம உபனிஷத் பிரம்ம வித்யாவை கொடுக்கக்கூடிய கருவிதான் என்னது, இப்போ வேதாந்தம். பிரம்ம வித்யாவுக்கு கருவி, பிரம்ம ஞானத்துக்கு கருவி, ஆத்ம ஞானத்துக்கு கருவி, எல்லாம் ஒண்ணுதான். என்னை பற்றிய
ஆத்மம்னு என்ன? என்னை பற்றிய, நான் என்ற சொல்லினுடைய பொருளை பற்றிய, என்ன சொல் வேறு பொருள் வேறு. இப்ப என்ன சொல் வருது? நான் அப்படிங்கிற சொல்லினுடைய பொருளை பற்றிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி. சோ வேதாந்தம் என்றால் இப்ப என்ன பார்க்கிறோம்? பிரம்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய, ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி. இட் இஸ் an instrument, மீன்ஸ். இப்ப அடுத்தது பிரமாணங்களை பற்றிய சில கருத்துக்களை பார்க்கலாம். உபனிஷத்தை அப்புறம் பார்க்கலாம். பிரமாணத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். பிரமாணம் என்ன சொன்ன? கரணம், கருவி. இதே நீங்க தர்க்க சாஸ்திரத்துக்கு போனீங்கன்னா அவங்க கொடுக்கிற டெபினிஷன் என்ன? இப்ப எந்த வேர்டுக்கு வந்துட்டோம்? பிரமாணத்துக்கு உண்டான டெபினிஷன் என்ன? அசாதாரணம் காரணம் கரணம் பிரமாணம். பிரமாணத்துக்கு தர்க்க சாஸ்திரம் கொடுக்கிற டெபினிஷன், தார்க்கிகா பீப்புள் அவங்க கொடுக்கிற டெபினிஷன் கரெக்டான டெபினிஷன் வந்து நம்ம அங்கிருந்து எடுத்துக்குவோம். ஈவன் தோ தே ஆர் ஹேவிங் டிஃபரண்ட் பிலாசபி தேன் அத்வைதா, சில விஷயங்களை அவங்க நல்லதா கரெக்டா சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிக்குவோம்? அடாப்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அவங்க என்ன கொடுக்குறாங்க? தார்க்கிகா பீப்புள், தர்க்க சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றவங்க தார்க்கிகா. அவங்க என்ன கொடுக்குறாங்க? அசாதாரணம் காரணம் இஸ் கரணம். கரணத்துக்கு அவங்க கொடுக்குற டெபினிஷனு, கரணம் மீன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அசாதாரணம் கரணம். அசாதாரணம் என்றால் இன்றியமையாத காரணம் தான் கரணம்னு சொல்றாங்க. இன்றியமையாத காரணம் இஸ் கால்ட் கரணம். இன்றியமையாத என்ன சொல்லலாம்? ஸ்பெசிபிக் காஸ். ஸ்பெசிபிக் காஸ் அது என்ன சொல்றாங்க? கரணம். பிரமாணம் கரணம். இப்போ அது என்னது? அசாதாரண காரணம். இப்போ காரணம் அப்படின்னா நமக்கு தெரியும். என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நமக்கு தெரிஞ்ச பானை. இப்ப பானைக்கு காரணம் என்ன? ஏன்னா காரணம்ங்கிற வேர்டு வருது. பானைக்கு காரணம் என்ன? மண்ணு. நிமித்த காரணம் உபாதான காரணம். நிமித்த காரணம் குயவன், உபாதான காரணம் மண். we know that. what is அசாதார காரணம் for பானை? for the history of the பானை, what is specific cause? இது ரெண்டை தவிர்த்து அதுல உட்காந்துட்டு கூடாது. சொன்ன இது கொஞ்சம் டெப்தா உள்ள போகுது உபநிஷத்து. ஏன்னா இவ்வளவு நாள் அதை ரெண்டோட நின்று இருப்போம். எது? நிமித்த காரணம். சரி, குயவனுக்கு உட்காந்துருக்கார் நினைச்சு பாருங்க. இவ்வளவு நாள் டீச்சிங், ஆனா அந்த டீச்சிங் இருந்தா தான் இங்க வர முடியும். எடுத்தோன்னே இதை நம்ம கொடுக்க முடியாது. சரி, இப்ப நான் சொல்றேன். இப்ப நான் திருப்பி கேள்வி நான் உங்களே கேட்பேன். ஏன்னா இவ்வளவு நாளா என்ன சொல்லி கொடுத்தோம்? நிமித்த காரணம் உபாதான காரணம் வேணும். யாரு? நிமித்த காரணம் குயவன் இங்க இருக்காரு. பக்கத்துல என்ன இருக்குது? உபாதான காரணம் மண் இருக்கு. பானை வந்துருமா என்ன? வந்துருமா என்ன? வராது. ஐயோ, இதெல்லாம் முதல்ல கேள்வி கேட்டுக்கலாம் இப்ப தோணும். ஏங்க இது ரெண்டையும் இதுதாங்க வந்துரும் நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு வந்து திருப்பி எங்களே வந்துருமான்னு கேட்டா வராது. இங்க குயவனுக்கு வந்திருக்கார். அவரு சூக்ஷ்மா என்ன பண்ணிட்டாரு? போனை இப்படித்தான் பண்ணணும் இதுவும் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் சூக்ஷ்ம சிருஷ்டி தானே சொல்லியிருக்கோம். ஸ்தூலமா வர்றதுக்கு முன்னால அவர் மனசுல சூக்ஷ்மா ஒரு பானை உருவாக்கியிருப்பார். இந்த வெயிட்ல, இந்த சைஸ்ல, இந்த ஷேப்ல இப்படிப்பட்டு அவர் குவாலிட்டி கொண்டு வந்திருப்பாரு. அப்படின்னு வந்துருமா என்ன? வராது. அப்ப என்ன தேவைங்க? இப்ப மூணாவது என்ன காரணத்தை சேர்த்துறோம்? அசாதார காரணம் ஒண்ணு வேணும். சரி, இப்ப அசாதாரண காரணம் எது எது இருக்காது? முக்கியமான காசு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மண் வந்து ஒரு பக்கம் கிடக்குது. அதை வந்து இவர் தூக்கிட்டு வரணும். ஒரு கடையில விற்பானா இருக்கும். அதை தூக்கிட்டு வரக்கு என்ன சொல்லலாம்? அந்த காலத்துல இப்பதான் டிரான்ஸ்போர்ட் பை 2 வீலர்ஸ். அந்த காலத்துல கழுத. அது அசாதாரண காரணமா? கழுதை எது? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மண் அங்க இருக்கு, அவர் இங்க தூக்கிட்டு வராரு அப்படின்னு. ஏன்னா பானை செய்வதற்கு ஆரம்பிக்கிற இடம் எங்க போய் முதல்ல மண் வாங்கிட்டு வரணும்ல அவரு. அப்ப அவர் எதுக்கு யூஸ் பண்றாரு? டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ஒரு கழுதை யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். அசாதாரண காரணமாகுமே என்ன? கழுதை வேண்டாம், அவரே தோல்ல போட்ட கூட அது மண் இங்க வந்துடும். எது அசாதாரண காரணம் இல்லைன்னு புரிஞ்சாதான் அசாதாரண காரணம் எதுன்னு புரியுங்கிறக்கான சொல்றேன். அங்கிருந்து கழுதான் வேணுங்கிறது இல்ல, 2 வீலர் தான் வேணுங்கிறது இல்ல. அவரே நினைச்சா தோல்ல போட்ட கூட கொண்டு வந்துடலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த வெயிட் ஆஃப் தட் மண். அது 2 தடவை போய் 3 தடவை போய் கூட கொண்டு வந்துடலாம். சிக்கனமா எதுக்கு அது செலவு பண்ணிட்டு நாமளே போய் தூக்கிட்டு வந்துடலாம். 2 தடவை அடிச்சு கூட்டு வந்துடலாம். இல்ல பஸ் வரலாம், லாரியில கூட வரலாம். நிறைய ஒரு 100 பார் பண்றானே மண் எதுல வந்தாகணும்? கழுதியிலையோ இதுல வர முடியாது. எதுல வந்தாகணும்? அப்ப லாரியில வரணும். ஸோ தட் கேன் இது பசு என்ன சொல்ற? பசுல வரலாம், கழுதியில வரலாம், அவர் கூட்டிட்டு வரலாம், மாட்டு வண்டியில வரலாம். ஸோ அதை தூக்கிட்டு வர்றதுங்கிறது அசாதாரண காரணம் இல்லை. ஏன் அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்?
மாத்திக்கலாம். அப்போ ஸ்பெசிபிக் காஸ் என்ன வேணும் அவருக்கு? குயவனுக்கும் மண்ணுக்கும் இடையில் அவர் வச்சிருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சக்கரம் தேவை. அந்த சக்கரம்னு ஒண்ணு அதை வச்சு சுத்துவாங்க பார்த்தீங்களா, சுத்தி விட்டு அப்படியே பண்ணுவாங்க பாருங்க. அதை என்ன எடுத்துக்கலாம் நம்ம? அசாதாரண காரணம். அது இல்லாமல் குயவனால் பானையை உருவாக்க முடியாது. நிமித்த காரணம் தவிர்த்து உபாதான காரணத்தை தவிர்த்து இப்ப என்ன தேவைப்படுது? அசாதாரண காரணம். அதுதான் தார்க்கிகா. பாத்தீங்க, அந்த தார்க்கிக்கான்னு உள்ள போயிட்டீங்கன்னாவே அப்படியே திங்கிங் அப்படியே ஷார்ப் பண்ணி விடுவாங்க. அதனால நம்ம அங்கிருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறோம். சோ அசாதாரண காரணம் என்னது? சக்கரம். புரியுதுங்களா? அந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இங்க வேதத்துக்குள்ள எது அசாதாரண காரணம் புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அசாதாரண காரணம் சக்கரம். சக்கரம் இல்லாமல் பானை அவர் செய்ய முடியாது. அதை நீ வேற எதுலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனாலதான் ஸ்பெசிபிக் காஸ். சக்கரத்துக்கு பதிலா வேற எதை கொண்டாந்து வச்சாலும் அவர்னால பண்ண முடியாது. அப்ப அது என்னது? அந்த இடத்துல பானை உருவாகுதல்ங்கிற அந்த சிருஷ்டியில அசாதாரண காரணம் சக்கரம். யாரிடம் இருக்கிற சக்கரம்? அதுல அந்த தார்க்கிகா பீப்புள் போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், பக்கத்து ஊர்ல இருக்கிற சக்கரத்தினால ஒண்ணும் பண்ண முடியாது. அவரிடம் இருக்கிற சக்கரம் வேற ஆட் பண்ணிக்கணும். இவ்வளவு தூரம் டெப்தா போலேன்னு ஐயோன்றீங்க. அதனால நிறைய கட் பண்ணி தான் கொடுக்குறேன். குயவனிடம் இருக்கிற சக்கரம் அசாதாரண காரணம். மாட்டு வண்டியில ஒரு சக்கரம் இருக்குது, அது அசாதாரண காரணம் ஃபார் மேக்கிங் பானையாயிருமே என்ன? அப்ப அடுத்த வேர்டு என்ன ஆட் பண்ணணும்? அவரு குயவனிடம் இருக்கிற சக்கரம் அசாதார காரணம் ஃபார் மேக்கிங் சிருஷ்டி ஆஃப் எனிதிங் பானை. இப்ப புரிஞ்சுங்களா? வாட் யூ மீன் பை அசாதாரண காரணம்? இப்ப நம்ம எங்க வர்றோம்? அப்படியே இது எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப எங்க வர்றோம்? சாஸ்திரம் ஞானத்தை உருவாக்க. பிரமாணம் என்ன? ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி. அப்போ அந்த ஞானம் உருவாக எனக்கு இப்ப என்ன வேணும்? ஆத்ம ஞானம் வேணும். அசாதார காரணம் தான் பிரமாணம். இப்ப டெஃபினிஷன் என்னவா மாத்திரம்? எனக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு அசாதாரண காரணம் பேர் என்ன? அதுக்கு பேரு என்ன? இப்ப டெஃபினிஷன் மாத்திரம் தார்க்கிகா பீப்புளோட டெஃபினிஷனோட சேர்ந்து நம்ம சொல்லும் போது, ஏன்னா இவ்வளவு என்ன பாத்தீங்க, ரொம்ப ஈஸியா போயிருப்போம். பிரமாணம் என்ன? ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி. பிரகர்ஷன ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி. ஓகே, அவ்வளவுதான் படிச்சிருப்போம். இப்ப என்ன வேர்டு ஆட் பண்றோம்? ஞானத்தை உருவாக்க அசாதாரண காரணமாக எது இருக்கிறதோ, கருவியாக எது இருக்கிறதோ, அதுக்கு பேர் என்னது? பிரமாணம். You are changing the definition to the next level. புரிஞ்சுங்க? ஞான ஜனக்கம். இப்ப என்ன வேர்டு மாத்திரம்? இனிமேல் டெஃபினிஷன் ஃபார் பிரமாணம் என்ன சொல்லணும்? ஞான ஜனக்கம். ஞானத்தை கொடுக்கக்கூடிய அசாதாரண. ஏன்னா அது இல்லைன்னா அங்க ஞானம் ஏற்படாது. அதுக்கு பேர் தான் அசாதாரண காரணம் அல்லது ஞான ஜனக்கம் பிரமாணம். ஆச்சுங்களா? எதா சொன்னேன்? இதை நீங்க ரஃப்ல இப்ப எழுதி வச்சுக்கிட்டு ஃபேர் நோட் ஒன்று போட்டு அழகா எழுதி வச்சிங்கன்னா மட்டும்தான் அதை நம்ம மறுபடியும் ரீகலெக்ட் பண்ண முடியும். ஆச்சுங்களா? அடுத்தது நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது அந்த அசாதாரண காரணம் டெஃபினிஷன் முடிஞ்சது. இப்போ நமக்கு வர்ணத்தை பற்றிய ஒரு ரூபத்தை பற்றிய கொடுப்பதற்கு அசாதாரண காரணம் என்ன? கண்ணு. அவ்வளவுதான். ரொம்ப யோசனை பண்ணி கடைசியில் இப்படிதான் வந்து முடியும். எனக்கு ஒரு பொருளை பற்றிய வர்ணத்தை பத்தி தெரியணும், ரூபத்தை பத்தி தெரியணும். எது அசாதாரண காரணம்? ஏன்னா அந்த அசாதாரண காரணம்ங்கிற வார்த்தையை மனசுல பதிய வைக்கிறதுக்காக ஐ எம் கிவிங் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஒரு சப்தம், அந்த சப்தத்தை கேட்கறதுக்கு எது பல நாள் எப்படி படிச்சிருப்போம்? சப்தத்துக்கு எது பிரமாணம்? காதுண்டு போயிட்டு இருப்பீங்க. வாசனைக்குன்னு என்ன சொல்லுவீங்க? மூக்குண்டு போயிட்டு இருப்பீங்க. இப்ப என்ன வேர்டு ஆட் பண்றோம்? அசாதாரண காரணம். கண் இல்லாமல் ரூபத்தை பற்றிய ஞானம் எனக்கு ஸ்பெசிபிக் காஸ். அப்போ ரூபத்தை பற்றிய ரூபத்தை பற்றியோ வர்ணத்தை பற்றியோ ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி என்னது? கண்ணு. அப்போ ரூபத்துக்கு எது அசாதாரண காரணம்? கண்ணு. சப்தத்துக்கு எது அசாதாரண காரணம்? காது. வாசனைக்கு எது அசாதாரண காரணம்? மூக்கு. சுவைக்கு எது அசாதாரண காரணம்? நாக்கு. வெளியிருக்கிற கிளைமேட் உணரக்கூடிய தொடு உணர்வுக்கு
அசாதாரண காரணம் என்னது? தோல். புரிஞ்சுங்களா? இப்ப எப்படி அப்படியே மாற அடுத்த லெவல்ல இதுதான். சோ இது ரொம்ப முக்கியமாக அறியப்பட வேண்டிய விஷயம். இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சுங்க. மோக்ஷத்துக்கு நமக்கு சப்ஜெக்ட் வரணும் இல்லையா? மோக்ஷத்தை நான் பெறணும், சம்சார நிவிருத்திக்கு எது காரணம்? அசாதாரண காரணம், ஸ்பெசிபிக்கா ஞானம். அந்த ஞானத்துக்கு எது அசாதாரண காரணம்? ஏன்னா அதை தவிர வேற எங்க போனாலும், இப்ப எதுக்கு நம்ம இதை டீச்சிங் போயிட்டு இருக்கோம்னா, அதை தவிர நீ எங்க போனாலும் உனக்கு ஞானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா என்ன நினைக்கிறாங்க நிறைய பேரு, போதி மதிக்கலையில் உட்காந்தா மோட்சம்ங்கிறாங்க. சில பேர் இப்ப விஷ்ணு அந்த ஃபாலோயர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு மோக்ஷம். சைவா பீப்புள் அவங்க ஒரு டெஃபினிஷன், தே கிவ் டிஃபரண்ட் டெஃபினிஷன் ஃபார் மோக்ஷம். அவங்கள நெகேட் பண்ணுமா இல்லையா? அதுக்கு தான் இவ்வளவு டெப்தா போறது. சோ அது இல்லைன்னா அங்க நடைபெறாது அப்படிங்கிற காத்த. அப்ப மோக்ஷத்துக்கு எது அசாதாரண காரணம்? ஞானம். என்ன ஞானம்? பிரம்ம வித்யா, ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம் எது வேணா எடுத்துக்கலாம். ஞானம்ங்கிறதுல பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம், பிரம்ம வித்யா. அந்த ஞானத்துக்கு எது அசாதாரண காரணம்? பிரமாணம். புரியுதுங்களா? ஞானத்தை இப்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் மோட்சத்துக்கு எது அசாதாரண காரணம்? ஞானம் இருக்கணும். என்னை பற்றிய ஞானம் தான் என்னை விடுவிக்கும். சம்சாரத்திலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரணம் என்னது? அசாதாரண காரணம் ஞானம். ஞானம் இஸ் an instrument here. எதுக்கு? டு கெட் மோக்ஷா, டு கெட் அவுட் ஆஃப் சம்சாரா. எது கருவி? ஞானம். புரிஞ்சுங்களா? அந்த ஞானத்தை பெறுவதற்கு அடுத்தது எது அசாதாரண காரணம்? அந்த ஞானத்தை பெறுவதற்கு என்ன வேணும்? பிரமாணம். அந்த பிரமாணம். அப்பதான் பிரமாணத்தின் மூலியமாகத்தான் என்ன கிடைக்கும்? இப்ப நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம், நமக்கு மோட்சம் இஸ் பாசிபிள். கஷ்டத்திலிருந்து இந்த உலகத்தில் இஃப் யூ வாண்ட் அ ஹாப்பி லைஃப், கெட் அவுட் ஆஃப் துக்கா, ஐ நீட் ஞானம், ஐ நீட் பிரமாணம். இதை தவிர வேறு வழியில் ஞானத்தையோ மோட்சத்தையோ பெற முடியாது. அதத்தான் ஏன் தவம் செஞ்சு சில பேர் சொல்றது அப்படித்தானே, தவம் பண்ணுனா மோட்சம், தவம் செய்தால் அது என்ன பண்ணும்? ஒரு வேறுபட்ட பலனைத்தான் கொடுக்குன்னு இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன் என்ன இது மூணை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, இப்ப நீங்க தவம்ங்கிறது என்னவாகாது? அசாதாரண காரணம் கிடையாது. ஏன்னா இப்ப நாம இந்த ஒரு மனம்ங்கிறது ஒரு கரணம், அந்த கரணத்தை பயன்படுத்தி தான் நாம் ஞானத்தை பெறோம். அப்படின்னா அந்த கரணத்தை அது என்ன பண்ணி கொடுக்கும்? ஒரு ஏகாக்கிரத சித்தத்துக்கு அது கொண்டு வந்து கொடுக்குங்கிற அளவுக்கு தவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சோ இதுல மாற்று கருத்து கிடையாது. மோட்சத்துக்கு அசாதாரண காரணம் ஞானம், ஞானத்துக்கு அசாதாரண ஞானம் என்ன ஞானம்? ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம். அதுக்கு அசாதாரண காரணம் பிரமாணம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி. அது இல்லாமல் எது ஞானம் நாட் பாசிபிள். ஞானம் இல்லாமல் மோக்ஷம் இஸ் நாட் பாசிபிள். ஆச்சுங்களா? இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வரும் பிரமாணத்தில். ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம பிரமாணம்னா என்ன படிச்சிருக்கோம் இது வரைக்கும்? 6 பிரமாணங்கள் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பிரத்யக்ஷ பிரமாணம். அப்படின்னா நேரடியான ஞானம். நீங்க ஒரு கண்ணில் ஒன்று பாக்குறீங்க, உடனே உங்களுக்கு ஞானம் ஏற்படுது. அதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம். பிரமாணம் மீன்ஸ் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இதெல்லாம் என்னது? பிரத்யக்ஷ பிரமாணம். அடுத்தது அனுமான பிரமாணம். இதுல மனம் சேர்ந்து இன்வால்வ் ஆகும். டைரக்ட் நாலேஜ் கிடையாது, வெறும் இந்திரியங்கள் மட்டும் ஞானத்தை கொடுத்துறாது. அனுமானம்னா யூகிக்கிறது. இப்ப அதுதான் என்ன சொல்ல உதாரணம்? தூரத்தில் இருக்கிற மலையில் பகையை பார்க்கும் போது அதை நம்ம நெருப்பை என்ன பண்றோம்? அனுமானம் பண்றோம். அப்படின்னா வெறும் கண்ணை வச்சுக்கிட்டு அந்த ஞானம் வராது, மனம் உள்ள இன்வால்வ் ஆகும். மனம் இன்வால்வ் ஆகி யூகிக்கும். எப்படி? முன்னால் இருக்கிற வியாப்தி ஞானம், முன்னால வேற எங்கேயோ நெருப்பையும் புகையும் சேர்ந்து பார்த்து, அப்ப புகை இருக்குன்னா அங்க நெருப்பு இருக்குங்கிற ஞானம் உள்ளேயே இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஞானம் வருது. ஆனா கண் இப்படி ஒரு பொருள் இப்படி காமிக்கணும்னு வச்சுங்களேன், எந்த அதுக்கு முன்னால எந்த ஞானம் தேவையில்லை. ஒரு பொருளை எடுத்து இப்ப நம்ம காமிக்கிறேன் அப்படின்னா, இப்ப என்ன கையில காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஞானம் ஏற்படுது. இப்ப இந்த ஞானம் ஏற்படுறதுக்கு முன்னால எந்த ஞானமும் தேவையில்லை. எந்த ஞானம் தேவையில்லை. பாக்குறீங்க, கண்ணு சொல்லுது. ஆனா அனுமானத்துக்கு என்ன வேணும்? நீங்க அங்க யூகிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னால ஒரு
ப்ரிசீடடா என்ன இருக்கணும்? ஒரு ஞானம் உங்ககிட்ட இருக்கணும். என்ன ஞானம்? வியாப்திக் ஞானம். என்ன வியாப்திக் ஞானம்? நெருப்பும் இருந்த இடத்தில் புகை இருக்கிற இடத்தில் கண்டிப்பாக நெருப்பு இருக்கு. நெருப்பு இருக்கிற இடத்துல புகை இருக்குங்க அவசியம் கிடையாது. ஆனா புகை இருந்துருச்சுன்னா அவங்க என்ன இருக்குது? நெருப்பு இருக்கணுங்கிற அந்த அறிவை ஃபாலோ பண்ணித்தான் அனுமான பிரமாணம் வருது. தட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரத்யக்ஷ பிரமாணம், தட் இஸ் டைரக்ட் நாலேஜ். ஆனா அனுமான பிரமாணத்தை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னால நமக்கு பிரியரா ஒரு ஞானம் இருக்கணும். இட்ஸ் ப்ரிசீடட் பை அனதர் ஞானம். அதை வச்சுதான் இந்த ஞானம் வருது இல்லையா? அதே மாதிரிதான் அர்த்தாபத்தி. இதுக்கு என்ன வேணும்? அர்த்தாபத்தின்னு என்னது? இப்போ டபுள் இன்ஃபரன்ஸ் சொல்லும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ஃபரன்ஸ். இது அர்த்தாபத்திங்கிறது இப்ப மழை பெஞ்சிருக்குங்கிற சப்தமோ இடி சப்தமோ தண்ணி விழுகிற எதுவுமே கேட்காம ஜஸ்ட் ஒரு வாட்டர் ரோட்ல இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்றோம்? ராத்திரி மழை பெஞ்சிருக்குது. ஏன்னா அனுமானத்தை ஒன்ன பாத்துருவீங்க, புகைய பாத்துருவீங்க, அதை வச்சுதான் என்ன பண்றோம்? நெருப்பை கண்டுபிடிக்கிறோம். ஆனா அர்த்தாபத்தியில எதுவுமே இருக்காது. மழை பெஞ்சதுடைய சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாம அந்த தண்ணி மட்டும் பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதுக்கு பேர் அர்த்தாபத்தி. அதுக்கு என்ன இருக்கணும்? ப்ரிசீடட் பை ஞானம். அப்பதான் நீங்க அர்த்தாபத்தியே யூஸ் பண்ண முடியும். யுக்தி டபுள் இன்ஃபரன்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும்? ப்ரிசீடட் பை ஞானம். அடுத்து என்ன பார்த்தோம்? உபமானம். கண்டிப்பா வீட்டெருமைங்கிற ஞானம் இருந்தா தான் அவ காட்டுல போய் எதை கண்டுபிடிக்க முடியும்? காட்டெருமை. சோ காட்டெருமையை கண்டுபிடிக்கிறானா அதுக்கு முன்னால அவங்ககிட்ட ஒரு ஞானம் இருக்கணும். வீட்டெருமையை பற்றிய ஞானம் இருந்தா மட்டும்தான் அவனால என்ன பண்ண முடியும்? காட்டுல போய் எருமையை கண்டுபிடிக்க முடியும், பைசன்னு. அடுத்தது அனுபலப்தி. ஒண்ணுமே இல்லைங்கிறது இருக்கிற பொருள்களுடைய ஞானத்தை வச்சுதான் இங்க ஒண்ணு இல்லைன்னு அவன் கண்டுபிடிக்கிறான். கையில் ஒண்ணும் இல்லை அப்படிங்கும் போது ஏதாவது பொருள் இருப்புங்கிற அந்த ஞானத்தை வச்சுட்டா இந்த இடத்துல இந்த பொருள் இல்லைங்கிற ஞானத்துக்கு முன்னால என்ன இருக்கும்? ப்ரிசீடட் பை ஞானம். சோ இது எல்லாமே பிரத்யக்ஷ பிரமாணத்தை தவிர ஏன் அதுக்கு வந்து ப்ரீரியரா முன்னால எந்த விதமான ஞானம் தேவையில்லை. கண்ணு காது மூக்கு தோல் எல்லாம் வேலை செய்யுது அப்படின்னா அதுக்கு முன்னால எந்த ஞானம் தேவையில்லை. they are giving direct knowledge, நேரடியான ஞானம். ஆனா இந்த பிரத்யக்ஷம் தவிர மற்ற அனுமானமாகட்டும், அர்த்தாபத்தி ஆகட்டும், உபமானமாகட்டும், அனுபலப்தி ஆகட்டும், ப்ரிசீடட் பை ஞானம். அப்ப ப்ரிசீடட் பை ஞானத்துக்கும் ப்ரிசீடட் நாட் பை ஞானத்தையும் இப்ப ரெண்டா பிரிக்கிறோம். இப்ப பிரமாணத்தை அந்த 5 வகையான பிரமாணங்களை எப்படி பிரிக்கிறோம்? அந்த பிரத்யக்ஷத்தை தனியா பிரிச்சிருங்க. அது ஞான அகரண ஞானம். நாட் ப்ரிசீடட் பை ஞானம். அதான் இங்கிலீஷ் சமஸ்கிருதத்துல சொல்றேன். நாட் ப்ரிசீடட் பை ஞானம் பிரத்யக்ஷமா நீங்க ஒண்ணு பண்ணு பாக்குறீங்கன்னா அதுக்கு நாட் ப்ரிசீடட் பை எனி ஞானம். அதுக்கு சமஸ்கிருதத்துல என்ன சொல்லணும்? ஞான அகரண ஞானம். இட் நீட் நாட் பி ப்ரிசீடட் பை எனி ஞானம். ஞான அக்கரண ஞானம். ஞான அக்கரண ஞானம். இந்த மத்ததுல என்னது? அனுமானம், அர்த்தாபத்தி, உபமானம், அனுபலப்தியில என்னது? ஞான கரணக்க ஞானம். இட் நீட்ஸ் எ ஞானம். பிஃபோர் இந்த ஞானம் ஏற்படணும்னா அதுக்கு ப்ரிசீடட் பை ஞானம் இருக்கணும். அப்ப ஞான கரணக்க ஞானம். அது அக்கரணக்க ஞானம், கரணக்க ஞானம். கா விட்டுட்டாங்க. அக்கரணக்க ஞானம், கரணக்க. எது கரணக்க ஞானம்? ஆல்ரெடி ஒரு ஞானம் இருந்தா தான் இந்த ஞானம் ஏற்படணும்னா கரணக்க ஞானம். ஞான கரணக்க ஞானம். ஓகே, இப்ப 2 வேர்டு புதுசா பார்த்திருக்கோம். ஞான அகரணக்க ஞானம்னு என்ன? ஞான கரணக்க ஞானம். ஞான அக்கரணம் வந்து பிரத்யக்ஷம் மட்டும்தாங்க. அதுக்கு தான் எந்த ஞானம் தேவையில்லை. பார்க்கறோம், வாயில வைக்கிறோம், டேஸ்ட் தெரிஞ்சிடும், எதுவும் தேவையில்லை. அதை தவிர மத்தெல்லாம் என்னதான்? அது should be preceded by ஞானம். ஏன்னா அப்பதான் மனம் இன்வால்வ் ஆகி இது கண்டுபிடிக்குது. இப்போ 6வது பிரமாணம், நம்மளுக்கு சப்ஜெக்ட் அதுதானே, வேதம். என்ன சொல்றோம்? இப்ப என்ன புடி பண்ணி வச்சிருக்க? வேதம்ங்கிறது என்னது? பிரமாணம். உபனிஷத்துக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவியில டெபினிஷன் பண்ணி வச்சிருக்கோம். கமிங் ஃபர்ஸ்ட் லைன், வேதத்துக்கு வேதாந்தம் நாம உபனிஷத் பிரமாணம். இப்போ வேதம்ங்கிறது another name அதுக்கு என்ன சொல்லுவோம்? சப்த பிரமாணம். அச்சா, இது சாஸ்திரம் கேக்குது. இப்ப நம்மள இவ்வளவு நேரம் நீட்டா சொல்லிட்டு, இது ஞான அகரணக்க ஞானமா ஞான கரணக்க ஞானமா? எது? வேதம் கொடுக்கிற ஞானத்துக்கு முன்னால ஏதாவது ஞானம் இருக்கணுமா? வேதம் கொடுக்கிற ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு முன்னால ஏதாவது ஞானம் இருக்கணுமா? எந்த ஞானமும் தேவையில்லையா?
சிந்திச்சு பார்த்தா நல்லா புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி தான் இருக்கும். நல்லா சிந்திச்சு பாருங்க. என்னை பற்றிய அறிவு பெறணும், அதுக்கு முன்னால என்னை பற்றிய ஞானம் வரணும். ஞானம் நீங்க பிரத்யக்ஷத்தை யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்னை பற்றிய ஞானம் வரக்கு முன்னால ஒரு ஞானம் எனக்கு தேவையா, ஏன்னா இந்த இடம் தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம. அதுக்கு முன்னால ஒரு ஞானம் எனக்கு தேவையா தேவையில்லையா? எனி ஆன்சர்ஸ்? நான் சொல்றேன். வேறொரு அவங்கவுங்க ஒப்பீனியன் அவங்கவுங்க வைங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அப்ப நீங்களே பதில் சொல்லிடலாம். இப்ப என்னை பற்றிய ஞானத்தை அதுக்கு முன்பு வேற எந்த ஒரு ஞானமும் தேவையில்லை என்றால், தேவையில்லாத குரூப் சொல்றேன், தேவையில்லைன்னு சொன்னீங்க இல்லையா, எதுவும் தேவையில்லை, அப்புறம் எதுக்கு வேதம்? அப்புறம் எதுக்கு வேதம்? சிந்திச்சு பாருங்க. அப்புறம் எதுக்கு வேதம்? வெரி ஷட்டில் திங். எனக்கு என்னை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு வேற எந்த ஞானமும் தேவையில்லை அப்படின்னா அப்புறம் எதுக்கு வேதம்? சோ என்னை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு முன்னால எனக்கு ஒரு ஞானம் தேவைப்படுகிறது. இட் நாட் லைக் ஐஸ், கண்ணை திறந்தோன்ன ஞானம் வர்ற மாதிரியோ, காதை திறந்து வச்சோன்ன ஞானம் வர்ற மாதிரியோ ஆத்ம ஞானம் ஏற்படாது. இட் நீட்ஸ். அப்ப இட் நீட்ஸ் போது ஞான கரணக்கம், முதல்ல அதை எழுதி வச்சுக்க. ஞான கரணக்கம் ஞானம் எது? என்னை பற்றிய வேத ஞானம் அல்லது சப்த பிரமாணம். வேத பிரமாணம்ங்கிறது எந்த ரெண்டு குரூப்பா பிரிச்சு வச்சேன் பாத்தீங்களா? அதற்கு முன்னால் ஒரு ஞானம் தேவையா தேவையில்லையா? அதுக்கு இப்ப நான் என்ன சொல்றேன், அதுக்கு முன்னால ஒரு ஞானம் தேவை. எப்படின்னு இப்ப நான் சொல்றேன். நீங்க தேவையில்லைன்னு ஒரு குரூப் சொன்னீங்க, தேவைங்கிறவங்க எப்படி புரிஞ்சுட்டு சொன்னீங்கன்னு தெரியல. இப்ப நான் சொல்றேன். இப்ப ஏன்னா தூண்டி விட்டாதான், சிந்திக்க வச்சாதான் இப்ப நான் சொல்றது புரியும். இல்லைன்னா அது பாட்டு தூங்கிட்டு போயிருவீங்க கிளாஸ்ல. அதனாலதான் எழுப்பிடுறது. சோ வேத ஞான கரணக்கு என்ன மூவ் பண்ணிட்டோம்? வேதம்ங்கிறது ஞானத்தை, என்னை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு முன்பு ஞான கரணக்கம் ஞானம். இப்போ அப்பதான் உங்களுக்கு அந்த சப்த பிரமாணமே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வாட் டு யூ மீன் பை சப்த பிரமாணம்? என்னை பற்றிய ஞானம் ஒரு ஓரத்தில் வச்சுக்க. என்னை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு முன்பு அது என்னது? ஞான கரணக்க ஞானம். இப்போ வாட் டு யூ மீன் பை சப்த பிரமாணம்? வேத பிரமாணம்ங்கிறது என்ன பேரு? சப்த பிரமாணம். என்னை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு முன்பு உபனிஷத் வாக்கியங்களுடைய அர்த்த ஞானம் should be preceded. வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்கியங்கள், சொற்களுடைய தத்து பதம்னா என்ன, தொம்பதம்னா என்ன, அசிப்பதம் என்ன ஞானம் இருந்தாதான் என்னை பற்றிய ஞானம் ஏற்படும். கரெக்டா? என்னை பற்றிய ஞானம் ஏற்படுறதுக்கு முன்னால எனக்கு என்ன இருக்கணும்? தத்பதம்னா அர்த்தம் தெரியணும், தொம்பதத்துக்கு உண்டான அர்த்தம், அசிப்பதத்துக்கு உண்டான அர்த்தம். அது விளக்க வேண்டாம் நினைக்க, தத்துவமசினோட விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கேன். அதை பற்றிய ஞானம் தான் இட் should be preceded. அது இருந்தா தான் என்ன பண்ண முடியும் நமக்கு? என்னை பற்றிய ஞானத்தை. அதனாலதான் அதுக்கு என்ன பேரு? சப்தம். சப்தத்தின் அப்ப சப்த பிரமாணங்கிறது இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். இப்ப அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஏன்னா என்னை பற்றிய ஞானம் பெறுவரனா அது ஞான கரணக்கம் ஞானம் தான். வேதத்தில் இருக்கிற சொற்களுடைய அர்த்தத்தினுடைய ஞானம் இருந்தாதான், தத்து தொம்மாசி இருந்தாதான் என்னை பற்றிய ஞானம் எனக்கு ஏற்படும். முதல்ல தெளிவாய்ங்க. வாட் இஸ் சப்த பிரமாணம்? இப்ப சப்த பிரமாணத்தை ரெண்டா பிரிக்கலாம். இப்ப நீங்க சுவாமிஜி அடிக்கடி கொடுக்குற உதாரணம், டிவி ஆன் பண்றீங்க, இப்பதான் எல்லா சேனலும் வருது, ஒரு சைனீஸ்காரன் நியூஸ் படிக்கிறான், அது சப்தம் தான், துவனின்னு சொல்லுவோம். அது எப்படித்தான் போகும்? சப்தம் தான் மட்டும்தான் இருக்கும். அதுல என்ன இருக்காது நமக்கு? அவன் நாளை காத்தால உங்க ஊர்ல சுனாமி வருதுன்னு சொன்னாக்கா நமக்கு புரிய போறது. விட்டு காலி பண்ணுங்க நான் சொன்னானா கூட நமக்கு புரிய போறது ஈன்ட்டுதான் இருப்போம், எதுவும் புரியாது. அதுவும் சப்தம் தான், துவனின்னு பேர். அதுக்கு பேர் வேறு துவனி. ஏதோ சப்தம், ஆடு மாடு எல்லாம் சத்துது, ஏதாவது புரியுது நமக்கு? குதிரை நமக்கு என்ன புரிய போகுது? அது என்ன சொல்லுது நமக்கு புரியுதானே? அந்த மாதிரி தான் என்ன ஆயிடுது? அது ஒரு சப்த ஞானத்துடைய ஃபர்ஸ்ட். அது துவனி, வெறும் சப்தம் மட்டும் இருக்கும். இன்னொன்னு அந்த தத்து துவம் அசி, இதுல உங்களுக்கு ஒரு சப்த காதல் விழுந்துதான் இருக்கு இல்லையா? பட் அது எதுவும் புரியாது. அப்ப என்ன, அதுக்கு என்ன வேணும்? அர்த்தம்.
வாக்கியங்களுடைய அர்த்தத்தை புரியும் போதுதான் அதுக்கு பேர் என்னது? வேத சப்த பிரமாணம். எப்ப சப்தம் பிரமாணம் ஆகும்? வெறும் பெப்பனாலாம் ஒன்னும் அங்க ஞானம் வராது. சோ அந்த சப்த பிரமாணம் என்னவா இருக்கணும்? அந்த சப்தத்துக்கு அர்த்தம் நமக்கு தெரியும் போதுதான் அது என்னவா இருக்கும்? பிரமாணமா இருக்கும். அவன் சொல்றது, ஐயோ உங்க ஊர்ல நாளைக்கு சுனாமி வருதுங்க, நீங்க கிளம்புங்கிறது எப்ப புரியும்? அந்த அவன் சொல்ற சப்தத்துக்கு அர்த்தம் தெரியும். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? விட்டு கிளம்புவோம். ஒருத்தர் அது சுவாமிஜி அடிக்கடி சொல்றது, ஸ்டூடெண்ட் கிட்ட போய் காட்டில் இருக்கிற அந்த காலத்துல குருகுல வாசம் அந்த மாதிரி உதாரணங்கள் அடிக்கடி வரும். என்னன்னா, இப்போ ஒரு குரு ஒரு 15 சிஷ்யர்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு மாடு வரல, ஒரு 10 மாடு வச்சிருக்காரு வச்சுக்கோங்களேன். அதுல 1 மட்டும் வரல. இவர் பார்த்து, ஏன்னா அதே போய் மேயுமாவும் அதே வந்துடும், யாரும் மேய்க்க தேவையில்லை, சாயங்காலம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் என்ன அந்த காலத்துல அப்படிலாம் இருந்திருக்கு. இவர் இவங்களுக்கு உண்டான ஏரியாவுக்குள்ள மேய்ஞ்சிக்கும். அப்படிதான் அந்த காலத்துல சிஸ்டம். 1000 ஏக்கரா இருக்கும், அது 1000 ஏக்கரா மேய்ஞ்சிட்டு வந்துடும். இப்படிதான் அது சிஸ்டம். இப்போ அந்த மாதிரி போயிட்டு வந்துடுச்சு. 1 காணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10ல் 1 காணோம், 9 வந்துருச்சு. அப்ப அவர் என்ன சொன்னாரு? குரு ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு, இந்த மாதிரி என்ன ஒரு பசுவை காணும், நீ போய் அவனுக்கு நமக்கு அதாவது அந்த அந்த அவங்க அவங்க அந்த மேய்ஞ்ச இடத்துக்கு வனம் காடு. இவர் என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு? போய் அவனுக்கு காடுன்னு சொன்னா மட்டும்தான் அவனுக்கு அந்த இடத்துக்கு போக முடியும். இவர் யூஸ் பண்ண வேர்டு என்ன? சப்தத்தினால அவனுக்கு ஞானம் வல்லின்னு சொல்ல வர. வெறும் சப்தம் என்ன ஆயிடுச்சு? இப்ப ஃபாரஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள ஈஸியா புரியுது. அவர் என்ன சொல்றாரு? டேய் போய் ஃபாரஸ்ட்ல செக் பண்ணிட்டு வா, ஒரு மாட்டை காணோம். என்ன சமஸ்கிருத வேர்டு இங்கிலீஷ் நல்லா புரியும். அவர் என்ன யூஸ் பண்ணா நினைச்சுக்கோங்க, டேய் போய் ஃபாரஸ்ட்ல போய் பார்த்துட்டு வா, ஒரு மாட்டை காணோம், ஃபாரஸ்ட்ல போய் பார்த்துட்டு வா. மாடு காணோங்கிறது புரிஞ்சிருக்கும், எதையோ பண்ண சொல்றாருன்னு புரிஞ்சிருக்கும். போய் பார்த்துட்டு வா, எங்கேயோ போய் பார்க்க சொல்றாருன்னு புரிஞ்சிருக்கும். ஆனா என்ன புரிஞ்சிருக்காது? அவனுக்கு ஃபாரஸ்ட்ங்கிற வேர்டுக்கு மீனிங் புரியலீனா எப்படி நிப்பாவன்? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இஃப் யூ டோன்ட் நோ த மீனிங் ஆஃப் தட் வேர்ட் ஃபாரஸ்ட். சோ ஒரு வாக்கியத்தில் ஒரு சொல் புரியலீனா கூட அவனால் என்ன பண்ண முடியாது? ஃபாரஸ்ட்டுக்கு போய் மாட்டை பிடிச்சிட்டு வர முடியாது. எங்க போ சொன்னாரே அதுக்கு ஜோக் பயங்கரமா சொல்லுவார் அவரு. ஃபாரஸ்ட்ங்கிறதுக்கு அவன் வேற நினைச்சுக்கிட்டு வேற எங்க போனாலும் அந்த மாடு கிடைக்காது. புரிஞ்சுங்களா? அது இப்ப எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, ஒரு வாக்கியத்தில் ஒரு சொல் கூட புரியாம இருந்தா நம்மளால அந்த ஞானத்தை, அவர் என்ன சொல்றாங்கிற ஞானத்தை, ஏன்னா அவனுக்கு அவர் சொல்றதுக்கு முன்னால அந்த ஞானம் இல்ல. பசு ஒண்ணு காணுங்கிறது அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞானமே வருது. அதுக்கு முன்னால வரைக்கும் அவனுக்கு பசு காணம்ங்கிற ஞானம் இல்ல. அவர் சொன்னதுக்கு அப்புறம் பசு காணம்ங்கிற ஞானம் வந்துருச்சு. ஆனா அவர் எங்க போய் தேட சொல்றாங்கிற ஞானம் ஏன் வரல? he don't know the word meaning. ஃபாரஸ்ட்ங்கிற வேர்டுக்கு அவனுக்கு மீனிங் தெரியல. இந்த மாதிரி இப்ப எதுக்கு நாம வர்றோம்? இந்த மாதிரி சப்த பிரமாணம் நமக்குள்ள வேலை செய்யணும்னா, குரு சொன்னது 100% அவனுக்குள்ள வேலை செய்யணும்னா ஒரு வார்த்தைக்கு அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? பொருள். சப்தம் வித் ஒரு சப்தம், அதுக்குண்டான அர்த்தம் ரெண்டும் போனாதான் அவனுக்கு என்னவாது ஸ்பரிக்கும், ஞானமாக ஸ்பரிக்கும். இல்லைன்னா அவனை எப்படிதான் நிக்கணும்? அஜ்ஞானம். புரியாது, எங்க போய் சொல்றாருன்னு தெரியாது. சோ ஒரு வாக்கியம் புரிய வேண்டும் என்றால் என்னப்ப கண்டிஷனுக்கு வர்றோம்? சொல். சொல்லினுடைய அர்த்தம் ரொம்ப முக்கியம். சொல்லை பற்றிய ஞானம், பதார்த்த ஞானம் இஸ் நீடட் ஃபார் வாக்கியார்த்த ஞானம். பதார்த்தம், பதார்த்த ஞானம் தான் வாக்கியார்த்த ஞானத்துக்கு ஹேதுகு. அப்படி நீங்க எழுதிக்கலாம். பதார்த்த ஞானம் வாக்கியார்த்த ஞானத்துக்கு ஞானம் ஹேதுகு. இப்ப எங்க வரோம்? சப்த பிரமாணத்துல ஒரு வாக்கியம் புரியணும்னா புரிஞ்சாதான் நமக்கு என்னை பற்றிய ஞானம் வரணும்னா அந்த ஞானம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்கியங்களை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அந்த ஞானம் வேணும். அந்த ஞானத்தை பெறும் பொழுது வெறும் வாக்கியார்த்தமா ஒரு ஞானத்தை புரிஞ்சுக்கணும்னா இப்ப அல்டிமேட் எங்க வரோம்? ஒரு சொல்லினுடைய ஃபாரஸ்ட்ங்கிற ஒரு சொல்லுதான் அவனுக்கு புரியல. ஆனா எங்க ஒண்ணு புரியல. சோ ஒவ்வொரு சொல்லினுடைய அர்த்தம், வெறும் சப்தம் இல்ல. ஃபாரஸ்ட் அப்படின்னு அவனுக்கு அர்த்தம் புரிஞ்சுமே என்ன அர்த்தம். அப்ப என்ன வேணும்? பதார்த்த ஞானம்.
வாக்கியார்த்த ஞானத்துக்கு ஹேது. ஒரு சொல்லினுடைய ஞானம் தான் அந்த வாக்கியத்தினுடைய ஞானத்துக்கு காரணம். சொல்லுங்களா? அப்ப ஒரு சொல் ஞானம் இல்லை என்றால் கூட, எதுக்கு இப்ப நான் எங்க வர்றோம்? எனக்கு தத்து புரிஞ்சிருச்சுங்க, இந்த தொம் தான் புரிய மாட்டேங்குது. தத்தும் தொமும் புரிஞ்சிருச்சுங்க, அசி மட்டும்தான் புரிய மாட்டேங்குது. இப்ப புரியுதுங்களா? தத்துனா என்ன? ஈஸ்வரை பற்றிய ஞானம். தொம்முன என்ன? ஆத்மாவை பற்றிய ஞானம். அசின் என்ன? ரெண்டு சமப்படுத்தக்கூடிய விஷயம். இதுல இதுன்னு இல்லை, நீங்க வேற உபனிஷத்துக்களில் எந்த ஒரு சொல்லு உங்களால புரிஞ்சுக்க முடியலினாலும் என்ன வராது? ஞானம் ஏற்படாது. ஒரு சொல், அது சுவாமிஜி சொல்லும் போது ஒரு எழுத்தும்பு, நம்ம அந்த அளவுக்கு அதுல ஈடுபாடாக இருந்து எதையும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற இது இருந்தா மட்டும்தான் நம்மளால விஷயத்தை கிரகிச்சு கொள்ள முடியும். புரிஞ்சுதா? ஒரு சொல்லுடைய ஞானம் இல்லை என்றால் கூட ஞானம் ஏற்படாது. ஃப்ரம் த ஃபாரஸ்ட். இப்ப அங்க அந்த உபனிஷத்துக்குள்ள வர விஷயங்கள் அந்த ஆச்சாரிய சொல்ல விட காம், போய் காம்ல போய் ஃபாரஸ்ட்ங்களோட நான் மாத்திட்டேன். அவர் சொல்ல விட காம், அவனுக்கு என்ன புரியல? காம்ங்கிறது ஃபாரஸ்ட்ங்கிறது புரியாம நின்றுட்டு இருந்தான். பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு சொல்லுக்கு தெரியலிங் போது அவனுக்கு அந்த ஞானம் ஏற்படவில்லை. சோ சொற்களுடைய ஞானம் தான் லீட்ஸ் டு என்ன டிரைவ் பண்ணியிருக்கோம்? வாக்கிய ஞானம். சொற்களுடைய ஞானம் லீட்ஸ் டு வாக்கிய ஞானம், சப்த ஞானம். இப்ப கமிங் டு எதுல இருந்து ஆரம்பிச்சோம்? சப்த ஞானம் டிபெண்ட்ஸ் அப்பான் டேஷ். சப்த ஞானம் டிபெண்ட்ஸ் அப்பான் டேஷ். வேர்ட் மீனிங். வேர்ட் மீனிங். Each and every word of Upanishad is important. இது இப்ப நாம இவ்வளவு நாளா பார்த்திருந்தது வேற. ரெண்டு புரிஞ்சுது, பரவாயில்ல. ரெண்டு புரியல, பரவாயில்ல. அப்படி அது பிகினிங்ல அப்படித்தான் மேலே ஏறி வரணும். ரெண்டு புரிஞ்சுது, ரெண்டு வரிய. ஆனா இனிமேலு அதுக்கு தான் இங்க நான் சொன்னேன், சாந்தோக்கியம்ங்கிற அந்த லெவல் வர்றோம் அப்படின்னா யூ மஸ்ட் பி வெரி தரோ வித் ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர். சுவாமிஜி சொல்லும் போது வேர்டை அடுத்தது சேர்த்திக்கலாம். ஒரு லெட்டருக்கு என்ன தெரியணும், அந்த அர்த்தம் ஏங்க போட்டிருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்ப பிரமாணத்தை பற்றி அடுத்தது. இப்ப நாம வாக்கியம் இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? வாட் இஸ் த கன்க்ளூஷன்? தத்துவம் அசிங்கிற ஒரு வாக்கியம் இருக்கு, அதை எடுத்துக்கலாம். நம்ம அந்த வாக்கியம் தத்துவம் அசி. வாக்கியம் தானாக ஞானத்தை கொடுக்காது. நான் சொல்றேன், இப்போ தத்துவம் அசி இல்ல ஞானம் வந்துருச்சா, கிளம்பலாம், கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஞானத்தை கொடுக்காது. தத்துவமசிங்கிற வாக்கியத்தை, ஏன்னா கர்மகாண்டீஸ் ஒரு குரூப் இருக்காங்க, அது சப்த காதல கேட்டாவே ஞானம் வந்துடும், அப்படிலாம் வராது. இப்போ வந்துதான் என்ன பிராக்டிகல் திங்க் பண்ணி பாருங்க. தத்துவமசி வாக்கியம் தானாக ஞானத்தை கொடுக்க முடியாது. அப்ப என்னங்க பண்றதுன்னா, அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் புரிகிறவரை படிக்கணும். வேதாந்தம் புரிகிறவரை படிக்கணும். எப்படி மாத்திரனால வேதாந்த கருத்துகள் உங்களுக்கு புரிகிறவரை என்ன பண்ணிட்டு தான் இருக்கணும்? படித்தாக வேண்டும். நான் ஒரு உபனிஷத் முடிச்சுட்டேன், 2 உபனிஷத் முடிச்சுட்டேன். உபனிஷத்து நீங்க முடிச்சிருக்கலாம், அது உள்ள எவ்வளவு உள்ள போச்சு, அதுதான பாயிண்ட். ஸோ அது புரியும் வரை படிக்க வேண்டும். வேர்ட் மீனிங் புரியத்தான் உங்களுக்கு வாக்கிய ஞானம், கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகம் ஆகும். இதை அடிக்கடி சொல்லுவேன். கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அர்த்தம்? அப்படியே ஒரு வேர்டுக்கு மீனிங் அப்படியே புரியத்தான் இந்த கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும். ஸோ பிரமாணத்துல 2 விரிவு பார்த்திருக்கோம். ஞான கரணக்கம் ஞானம், வேறொரு ஞானத்தை துணை கொண்டு ஞானம். அதுதான் நம்ம வேதாந்தத்தில் இறைவன் சொல்லப்பட்ட பிரம்ம வித்யாவை, அந்த ஞானத்துக்கு ஞான கரணக்கம் ஞானம். வேத சப்த பிரமாணம் கரணக்க ஞான கரணக்கம் ஞானம். அடுத்த பாயிண்ட் அது கண்ட்ரோல். இப்ப என்ன பண்ணியிருக்கோம்? அந்த ஞானம் வருவதற்கு முன்னால ஒரு ஞானம் பிரிசீட் பை ஒரு ஞானம் இருக்கணும். அது வேதத்தினுடைய தத்துவமசிங்கிற எந்த மகா வாக்கியம், எந்த வாக்கியமா இருந்தாலும் அதனுடைய மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அந்த வாக்கியத்தோட மீனிங் தெரியணும்னா என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் மீனிங் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு அது ஞானம். அடுத்தது 3வது பாயிண்ட் ஆஃப் பிரமாணம். எதை பிரமாணம்னா 2 கண்டிஷன்ஸ் ஃபார் பிரமாணம் கொடுக்குறாங்க. வாட் ஆர் த 2 கண்டிஷன்? பிரமாணம் இந்த 2 கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாதான் அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம்? பிரமாணம். 2 கண்டிஷன். 1 அனதிகதம் ஞானத்தை கொடுக்குது. எப்படிப்பட்ட பிரமாணம்ங்கிறதுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வரணும்னா அதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. 1 அனதிகத
ஞானத்தை கொடுக்கணும். அனதிகதம் ஞானத்தை கொடுக்கறதா இருக்கணும். இன்னொன்னு அபாத்திய ஞானம். அனதிகதம் அபாத்திய ஞானம். அது கொடுக்கிற ஞானம் எப்போ ஒன்ன வந்து எப்ப பிரமாணம்னு சொல்றோம்? அது கொடுக்கிற ஞானம் ஒன்னு அனதிகத ஞானமா இருக்கணும், இன்னொன்னு அபாத்திய ஞானமாக இருக்க வேண்டும். இப்ப வாட் யூ மீன் பை அனதிகத, வாட் யூ மீன் பை அபாத்திய? அனதிகதம் அப்படின்னு என்னதுங்களா சொல்லணும்? அந்த ஞானம் யூனிக். என்ன சொல்றது? அதற்கு முன்பு அறியப்படாத ஞானமாக இருக்கணும். அதுக்கு பேர் அனதிகத ஞானம், யூனிக். அது அனதிகதம். அபாத்தியம்னா அது வேற எந்த ஞானம் வந்து இது நெகேட் பண்ணிடக்கூடாது. ந பாத்தியம் அபாத்தியம். அந்த பிரமாணம் கொடுக்கிற ஞானத்தை வேற எந்த ஞானம் வந்து நெகேட் பண்ணிடக்கூடாது. புரிஞ்சுங்களா? அது ரெண்டு என்னது? ஒரு பிரமாணம்ங்கிற ஸ்டேட்டஸ் அது எப்ப பெறுது? இந்த வகையான ஞானத்தை கொடுத்தா தான் அதுக்கு பிரமாணங்கிற ஸ்டேட்டஸே வரும். இப்ப கண் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குது. இப்ப நான் கை காமிக்கிறேன், உங்களுக்கு என்ன பண்ணிடுச்சு? கண்ணு கையை பற்றி ஒரு ஞானம் கொடுத்துருச்சு. இத நீங்க காதை யூஸ் பண்ணி பெற முடியுமா என்ன? அதுதான் அனதிகதம். இட்ஸ் யூனிக். அந்த கையை பத்தின ஒரு ரூபத்தையோ ஒரு வர்ணத்தையோ பார்க்கணும்னா கண் என்னது? யூனிக். வேற எதை யூஸ் பண்ணி நாம அந்த கையை பார்க்க முடியாது. சோ யூனிக்னஸ். அப்ப அதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் வருது? கண்ணுக்கு பிரமாணம். அப்புறம் ரெண்டாவது பாருங்க, அபாத்தியம். வேற ஒரு பிரமாணம் வந்து காது வந்து ஏய் நீ சொன்னது தப்பு அப்படிங்கிற அபாத்தியம் நெகேட் பண்ணவும் முடியாது. சோ அது கொடுக்கிற ஞானம் வேற எந்த ஒரு பிரமாணம் ஒரு ஞானத்தை கொடுக்குதுன்னா அந்த ஞானத்தை நீங்க வேற எங்கேயும் பெற முடியாது. ஏன்? வேதாந்தத்துக்கு இதை கொண்டு வந்து லிங்க் பண்ணணும். இப்போ ஒரு ஞானத்தை பெறணும் அப்படின்னா அந்த ஞானம் வேற எதன் மூலியமாக பெறக்கூடிய ஞானமாக இருக்க முடியாது. தலைகளா நிக்கிறேன், தவம் பண்றேன், அதுல வராது. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நம்ம இவ்வளவு டெப்த்துக்கு போறோம். நம்ம முதல்ல தெளிவாகணுமா இல்லையா? சோ அனதிகதம்னா வேற எதன் மூலியமாகவும் அந்த ஞானத்தை பெற முடியாது. கண்ணு ரூபம் பார்க்கணும்னா கண்ணு தான் பிரமாணம். அடுத்தது, இந்த பெறுகின்ற ஞானத்தை இன்னொரு ஞானம் வந்து நெகேட் பண்ணிடக்கூடாது. எப்படிங்க ஒரு ஞானத்தை இன்னொரு ஞானம் நெகேட் பண்ணும்? பூமி என்ன சொன்னாங்க முதல்ல? தட்டை. பூமி ஒரே இடத்துல இருக்குது, சூரியன் சுத்துச்சு, இதெல்லாம் ஞானம் தானே. ஆனா என்னாச்சு? அடுத்த வந்தவன் என்ன பண்ணிட்டான்? அந்த ஞானம் நெகேட் ஆயிடுச்சா? இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அது பேர் என்ன கிடையாது? பிரமாணம் கிடையாது. இப்ப சாஸ்திரம் நீங்க பிரமாணம்னு ஒத்துக்கிறீங்கன்னா அது ரெண்டு குவாலிபிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுது. ஃபர்ஸ்ட் அனதிகதம், அதன் மூலியமாக பெறக்கூடிய ஞானத்தை நீங்க வேற எதன் மூலியமாகவும் பெற முடியாது. எது? சாஸ்திரத்தின் மூலியமாக எதை பெறுகிறோம்? ஆத்ம ஞானத்தை பெறுகிறோம் என்றால் அதை தவிர வேற எந்த பிரமாணத்தை நீங்க யூஸ் பண்ணாலும் ஆத்ம ஞானத்தை பெற முடியாது. அனதிகதம் இஸ் a very important. அடுத்தது அபாத்தியம். இதுல பெறுகிற ஞானத்தை வேற எந்த பிரமாணத்தை வச்சுக்கிட்டு யூ கேனாட் negate. The ஞானம் which cannot be negated. சாஸ்திரம் கொடுக்கிற ஞானம் cannot be negated. இது ரெண்டும் தான். அப்ப உங்களுக்கு என்ன தெரியுது? அந்த சாஸ்திரத்துடைய வேல்யூ. அது பிரமாணம்னு முதல்ல புரியணும். எனக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி அது மட்டும்தான். அந்த இட் இஸ் யூனிக். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அனதிகதம். நீங்க என்னை பற்றி ஞானத்தை பெறணும்னா அதை தவிர வேற சோர்ஸுக்கு தேடி போயிட்டு இருக்கிறீங்களே ஜனங்களே, என்ன அர்த்தம் கேட்கிறாரு அவரு. அப்ப இது என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு சிந்தனை வரும் பாருங்க. ஏன்னா ஒரு பிரமாணம் சொல்லிட்டோம், அது மூலியம் ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு சாஸ்திரம் தான் பிரமாணம்னா அதுல இருந்து அது யூனிக், அதுல இருந்து அந்த ஞானத்தை நீங்க பெற முடியும். அடுத்தது அதை வந்து யாருனாலையும் நெகேட் பண்ண முடியாது. இட் cannot be negated by anybody in this world. புரிஞ்சுங்களா? இது ரெண்டும் தான். இப்ப எது? இந்த ரெண்டு கண்டிஷனும் ஃபில் பண்ணி இருக்கிறதுனாலதான் இப்ப கமிங் டு த கன்க்ளூஷன், சாஸ்திரத்தை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? பிரமாணம். பிரம்ம வித்யாவுக்கு சாஸ்திரம் ஏவ பிரமாணம். எதனால? அனதிகதத்வாத் அபாத்தியத்வாத்துங்கிற பதில் சொல்லுவோம். அனதிகதத்வாத், அது அனதிகதமாக இருப்பதாலும் அபாத்தியமாக இருப்பதாலும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கருவி எது? ஆத்ம வித்யா, பிரம்ம வித்யா. பிரம்ம ஞானம் ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பிரமாணம். ஏன்னா ஒரே ஒரு வேற ஒன்னால இருக்க முடியாது, அதனால பேர் பிரமாணம். சோ சாஸ்திர பிரமாணம். மற்றதெல்லாம் என்னங்க சொல்லலாம்? ஆபாசம்.
அதாவது ஆபாசனம் மற்ற ஞானத்தை கொடுக்குற மாதிரி தோணும், ஆனா அதெல்லாம் உண்மையான ஞானத்தை அதனால கொடுக்க முடியாது. புரிஞ்சுங்களா? இப்போ அந்த ஞானம் அதில் மட்டும்தான் கிடைக்க வேண்டும். வேறொன்றில் கிடைத்தால் அதை நாம் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்ப கை இப்படி காமிக்கிறேன், இது பத்தின ரூபம் வர்ணம் இதையெல்லாம் கண்ணு மட்டும் காமிக்கிறதுனாலதான் நான் கண்ணை பிரமாணமா வச்சிருக்கேன். சப்போஸ் காதுன்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கண்ணு என்ன இழந்துருது? பிரமாணங்கிற ஸ்டேட்டஸே இழந்துரும் இல்லைங்களா? நல்லா சிந்திச்சு பாருங்க. நீ கொஞ்ச நேரம் தூங்கு, நான் காது மூலியமா கேட்டுக்கிறேன், நீ உட்காருன்றோம், பிரமாணமா ஸ்டேட்டஸ் கொடுக்க மாட்டோம். ஐயோ கண்ணு தெரியலையா, ஐயோ கண்ணு தெரியல. ஏன் நமக்கு பயம்? அது கொடுக்கக்கூடிய ஞானத்தை நீங்க உடல் இருக்கிற வேற எதுனாலும் பெற முடியாது. ஐயோ எது வேணாலும் பரவாயில்ல, கண்ணு போயிடக்கூடாது சாமி, ஆயுசுக்கு கண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சா போதும். ஏன் ஏன் இப்படி கெஞ்சுறோம்? ஏன் இப்படி பயப்படுறோம்? அது கொடுக்கிற ஞானத்தை வேற எதாலே கொடுக்க முடியாது. இந்த பிரமாணங்கிற அறிவு இங்க நிக்கணும். அப்படி சாஸ்திரம் கொடுக்கிற அறிவை சாஸ்திரத்தை தவிர வேற யாராலும் கொடுக்க முடியாது. இந்த ஞானம் இருந்துன்னு வச்சுக்கலாம், நம்ம ஆர்கனைசேஷன் தேடி போவோமே என்ன? இங்க வா ஞானத்தை கொடுக்குறேன், அங்க வா இங்க வா, நீ கண்ணை மூடி உட்கார், உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன். என்ன விளையாட்டு விளையாட்டு இருக்காங்க ஜனங்க அந்த உலகத்தில் தெரியல. இவ்வளவு அழகா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு இருக்கு சாஸ்திரம். நீ கண்ணுங்கிறதுக்கு நீ பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ் எப்ப கொடுக்குற? அது ஞானத்தை காது கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்ணை என்ன பண்ணிடுவான்? நீ தேவையில்லை போ, நான் இது மூலியமா வாங்கிக்கிறேன்ட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? ஏன் துடிக்கிறோம்? அந்த அறிவு, நாம் ரூபத்தை பற்றிய வர்ணத்தை பற்றிய அறிவு எனக்கு கண்ணை தவிர வேற எதிலும் கிடைக்காது. அதை போல் என்னை பற்றிய, இப்ப எங்க அப்படியே லிங்க் பண்ணணும், என்னை பற்றிய அறிவு ஒரே பிரமாணம் சாஸ்திரம், அது மட்டும்தான். வேற எதை பற்றி நமக்கு ஞானத்தை அது கொடுக்க, வேற எதிலும் அந்த ஞானத்தை நாம் பெற முடியாது. இப்ப இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அனுமான பிரமாணம்ங்கிற ஸ்டேட்டஸ் எப்ப வருது? அதுக்கு யூகித்தல். இப்ப நீங்க ஒரு இடத்துல ரெண்டையும் பாக்குறீங்க, புகையும் பாக்குறீங்க, ஒரு உங்க கண்ணு ஒரு சின்ன சிந்தனை சிந்திச்சு கொடுக்குற, அதாவது கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்ப நீங்க ஒரு நெருப்பு பாக்குறீங்க, ஒரு ரெண்டையும் சேர்ந்து ஒரு இடத்துல பாக்குறீங்க. இப்படி போக கூண்டு அந்த காலத்துல விறகு வச்சு எரிச்சாங்க, ரெண்டு இருக்கும் பார்த்துருக்கலாம் அட் அ டைம். இல்ல இப்ப நீங்க யக்னசாலை எடுத்துக்கங்க, அங்க பாத்தீங்கன்னா அந்த குப்புன்னு பிடிக்கிறதுனால வெறும் புகை கண்ணீர் எல்லாம் வருதா இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த யக்னசாலையில் உட்கார்ந்து அந்த நெருப்பையும் புகையையும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, அங்க அனுமான பிரமாணம் யூஸ் ஆகுதா, பிரத்யக்ஷ பிரமாணம் யூஸ் ஆகுதா? எஸ், நோ நீட் ஆஃப் அனுமானம் at all. There is no need of அனுமானம். ஏன் ரெண்டையும் கண்ணு பாக்குது, என்னத்தை போய் அனுமானம் பண்ணீங்க? மைண்ட் இஸ் நாட் இன்வால்வ். மனம்ங்கிற அது ப்ரிசீட் பை ஞானம் என்ன? புகையும் நெருப்பையும் பாக்குறதுக்கு ஈஸி ப்ரிசீட் பை எனி ஞானம்? நோ. அது அந்த இடத்துல அதுக்கு என்னது? பிரத்யக்ஷ பிரமாணம். ரெண்டையும் ஒன்னா பார்க்கும்போது அங்க என்ன சொல்றது, அந்த நோ வேலிடிட்டி ஃபார் அனுமான பிரமாணம். தெர் இஸ் நோ நீட் அட் ஆல், தெர் இஸ் நோ வேலிடிட்டி அட் ஆல். அனுமான பிரமாணத்துக்கு அங்க என்ன கிடையாது? வேலையே கிடையாது. தமிழ்ல சொன்னோம்னா ஏன்னா வேலிடிட்டிங்கிற, நோ வேலிடிட்டிங்கிற இங்கிலீஷ் தமிழ்ல மாத்திரம் வரும், அங்க அதுக்கு வேலையே கிடையாது. நோ ஸ்டேட்டஸ் ஆஃப் அனுமான பிரமாணம். ஆனா மலையில் புகையை பார்க்கும்போது அங்கதான் அனுமான பிரமாணம் கெட்ஸ் இட்ஸ் வேலிடிட்டி. புரிஞ்சுதுங்களா? ஒரே கண்ணுதான், அதே காதுதான், அதே மூக்குதான். இங்க பார்க்கும்போது அதுக்கு அனுமான பிரமாணம் அங்க நோ வேலிடிட்டி அட் ஆல். ஆனா தூரத்தில் இருக்கிற மலையில நீங்க புகையை பார்க்கும்போது நான் எதை யூஸ் பண்றேன்னு எனக்கு தெரியணும். யூ ஆர் நாட் யூசிங் பிரத்யக்ஷ, ஈவன் தோ பிரத்யக்ஷ மூலியமா தான் முதல் புகையத்தான் பாக்குறீங்க. ஆனா வெறும் புகையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எதை பண்ண முடியாது. அங்க நெருப்பு இருக்குங்கிறது யூஸ் பண்றத எதை யூஸ் பண்றோம்? we are using அனுமான பிரமாணம். சோ அனுமானத்துக்கு பிரமாணம்ங்கிற தன்மை எப்படி வந்தது? அந்த இடத்துல ஒரு தூரத்துல ஒரு புகையை பாக்குறீங்க, அதை வச்சு நீங்க நெருப்புன்னு கன்க்ளூட் பண்றீங்க. அப்ப அதுக்கு அனுமானங்கிற ஸ்டேட்டஸ் வந்துருச்சா? அந்த இடத்துல ஏற்படுற ஞானம் அது எப்படி, அதுக்கு அனுமானங்கிற தன்மை எப்படி வந்தது? அனதிகதத்வாத். இப்ப இந்த லைன் கனெக்ட் பண்ணணும். அனதிகதத்வாத். இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல சிந்திக்கலாம்.
எப்படின்னு பாருங்க. நான் ஆன்சர் சொல்லிட்டேன். அதுக்கு அனுமானம்ங்கிற ஸ்டேட்டஸ், பிரமாணம்ங்கிற தன்மை எப்படி வந்தது? அனதிகதத்வாத். அதுக்கு என்ன கிடைக்குது? அனுமானம் ஸ்டேட்டஸ் வருது. ஏன்னா அதை தவிர ஏன் ஆன்சர்னு சொல்லிடுறேன். ஏன் அது அனதிகதம்? அதை தவிர, அனுமானத்தை தவிர வேற எந்த பிரமாணத்தை யூஸ் பண்ணி அங்க நீங்க எதை கண்டுபிடிக்க முடியாது? நெருப்பை. சோ அந்த இடத்துல அனதிகதம்ங்கிற அந்த ஒரு அனதிகதத்வாத், தூரத்தில் இருக்கிற புகையை பார்க்கும்போது அது நெருப்புங்கிற அந்த ஞானம் ஏற்படுவதற்கு அந்த அனுமானம்ங்கிறது பிரமாணமாக எப்ப யூஸ் ஆகுது? அனதிகதத்வாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.